ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஒரு திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவும் இந்த காலகட்டத்தில் 100%. ரிஷபராசிக்காரங்க இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வருமா சார் அவங்களுக்கு? மணி மேனேஜ்மெண்ட் பயங்கரமா பண்ண போறாங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே வருமானத்துக்கு முன்னாடி கணிக்கணும். இந்த நேரத்துல ரொம்ப கவனமா பார்த்து இருக்கணும்னு எங்கெல்லாம் சொல்றீங்க சார்? வண்டி வாகனத்துல போகும்போது தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமா போங்க. ஏன்னா வாகன விபத்துக்கள் ஏற்படலாம் அல்லது வாகனத்தில் ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் சார் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அல்லது துர்க்கை அம்பாள் திருக்கோவில்கள் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நானும் இன்னைக்கு 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை ரொம்பவே துல்லியமா சொல்றதுக்காக நம்ம கூட யாமிருக்க பயமேன் அஸ்ட்ராலஜர் அருண்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அடுத்ததா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்பொழுதுக்கு 2வது இடத்துல இருந்தார். 2வது வீடு ரொம்ப நல்ல வீடுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் 3வது வீடு மறைவிட ஸ்தானத்துக்கு வரப்போறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பயமும் கலக்கமும் இருக்கும். 3ல குரு போய் மறைகிறாரே, நமக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துருவாரா அப்படின்லாம் தயவு கூர்ந்து பயப்பட வேணாம். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றதுனால 3வது வீடு ஒரு ஜாதகனுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லுவாங்க. ஸோ நிறைய முயற்சிகளை அவர்கள் துணிவோடு எடுத்து செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக பார்க்கும் பொழுது 3வது நபர்களால் ஒரு மிகப்பெரிய ஆதாயமும் அனுகூலமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சில காரியங்களை தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களால தொடங்கி இருக்க முடியாது. கை கட்டினது சில பேர்த்துக்கு வாய் கட்டி இருக்காது. சில பேர்த்துக்கு அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் தனக்குள்ளே ரிஷபராசிக்கு நிறைய இருந்திருக்கும். அவங்க 100 பேர்த்த கைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தனக்கான சில விஷயங்களை அவங்க தொடங்கணும்னு நினைக்கும் கால் அவங்களால பண்ண முடியாமல் போயிருக்கும். பட் அந்த சிக்கல்களிலிருந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டு வருவார்கள். புதிய செயல்களை துணிவோடு தொடங்கி அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த பயிற்சி. குரு பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷ பார்வையாக 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதலே இல்லைன்னு நினைச்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் மலரக்கூடிய காலமாக இருக்கும். திருமண வயசுலேருந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பிராப்தி யோகங்கள் கூடி வரும். சார் கல்யாணம் பண்ணிட்டேன் சார், கணவன் மனைவி மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இணையர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழலை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க போறார். அதற்கு அடுத்தது 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவும் இந்த காலகட்டத்தில் 100% வரும். தந்தைக்கு ஏதாவது உடல்நலத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். தந்தை வழி சொத்து அந்த பூர்வீகத்தில் ஏதாவது சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக அவருக்கு போய் இந்த பீரியடை யூஸ் பண்ணி தொடங்கினா அது ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக 10வது இடத்துல ராகு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வருடத்தில் ஒரு இடமாற்றமும் வேலை மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி மட்டும் பார்க்கணும். ஏன்னா தேவையில்லாத சின்ன சின்ன அழுத்தங்கள் 10ல் ராகு இருக்கிறதுனால வரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இடம் மாறலாமா, ஊர் மாறலாமா, நாடு மாறலாமான்னு கூட ஒரு கான்ஃப்ளிக்டில் ஒரு குழப்பத்திலே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் தெளிவான முடிவெடுத்து தெளிவான இடத்துல அமரக்கூடிய சூழலை ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடுத்தது குரு உச்ச குருவாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை ரிஷபராசிக்கு பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் வரும். 10ல் சனியும் ராகவும் இருந்த காலம்லாம் 5ம் பத்தலை 50ம் பத்தலை 5 லட்சம் வச்சிருந்தாலும் பத்தலை அப்படின்னு ரிஷபராசி புலம்பியிருப்பீங்க. பட் இந்த குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும். 10 ரூபா கையில் வச்சு செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் கொடுக்க போகிறார். ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2லிருந்து குரு 3வது இடத்துக்கு மறையிறது அப்படின்றது
உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான காலகட்டம் தான். ஆனால் இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் இவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடத்த பார்க்குறாங்க. ஸோ 7.5 சனியோ அஷ்டம சனியோ அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாததுனால இந்த குருவினுடைய பெயர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை சீராகவும் நிதானமாகவும் வழங்க காத்திருக்கு. ஓகே சார். நிறைய சொல்லும்போது இந்த பண வரவுன்னு சொன்னீங்க. மணி மேனேஜ்மெண்ட்ல வந்து இவங்க நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேகரிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே முழுசா செலவும் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வருமா சார் அவங்களுக்கு? கண்டிப்பா வரும். அழகா ஒரு வார்த்தை கேட்டீங்க. அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க ரூ. 10 சேர்த்து வச்சிருந்தாலும் கூட அது சரியான விதத்துல செலவு பண்ணக்கூடிய நிலையை உருவாக்காம இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த பொருளாதார ரீதியாகவும் நிறைய சவால்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த குரு பார்வையினுடைய அடிப்படையில அந்த லாபத்தை குரு பார்க்கறதுனால மணி மேனேஜ்மெண்ட் பயங்கரமா பண்ண போறாங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே வருமானத்துக்கு முன்னாடி கணிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுக்க போகுது. நல்ல காரியத்துக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக செலவு செய்வார்கள். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு தேவையே இல்லாத செலவுகளை நிறைய பண்ணிட்டமேன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாரும் இனிமேல் ஒரு நல்லதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி தனக்கான சில உடைமைகளை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பா அமையும். ஓகே சார். நல்ல விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா பார்த்து இருக்கணும்னு எங்கெல்லாம் சொல்வீங்க சார்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் கேது இருக்கிறதுனால அம்மாவினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவோட சின்ன சின்ன கருத்து முரண்கள் வரும். சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா வாகன விபத்துக்கள் ஏற்படலாம் அல்லது வாகனத்தில் ஏதாவது பழுதுகளை உருவாக்கக்கூடிய நிலை உருவாகும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் பெரிய முதலீடுகளை ரிஷபராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தொழில் சாணத்தில் கேது இருக்கிறதுனால அந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் தயவு கூர்ந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க கவனமாக இருந்துட்டா போதும். முன்னாடி அழகாக ஒரு வார்த்தை கேட்டீங்க. அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் 11ல் சனி இருக்கிறதுனால அந்த மணி மேனேஜ்மெண்ட் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணுறோம், யாருக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் புரிதலோடு இவர்கள் தொடங்கினா இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகே சார். இந்த வருடத்துல வெற்றி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதுல இன்னும் ரெட்டிப்பா ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் சார் ரிஷபராசிக்காரர்கள்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அல்லது துர்க்கை அம்பாள் திருக்கோவில்கள் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கிர ஓரையில் 6 to 7 மணிக்கு விடியகாத்தால வருங்க. அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை மனமுருக பிரார்த்தனை செஞ்சு அவங்க வழிபட்டுட்டு வரும் பொழுது இந்த ராகுகேதுவால் வரக்கூடிய தாக்கங்கள் குறையும். அந்த குருவினுடைய பரிபூரண அருள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிலே அம்மன் படம் ஏதாவது இருந்துச்சுன்னா காலையில் 6 to 7 அந்த சுக்கிர ஓரையில் மனதார 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சு அந்த வீட்டில் ஒரு சாம்பிராணி தூவம் காட்டிட்டு அவங்க ஆத்மார்த்தமாக வழிபட தொடங்கினா போதும். 9 வாரத்திலே ஒரு பெரிய அதிசயத்தை அவருடைய இல்லத்தில் நிச்சயமாக அவர்கள் பார்ப்பார்கள். ஓகே சார். ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி ரொம்ப அழகாவே சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.